அழகான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். கார்த்தி பத்தின உண்மை வந்து புவனேஸ்வரிக்கு வந்து தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்லலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து மறுநாள் காலையில் விடிகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்துக்கிட்டோம்னா நம்ம கார்த்தி வந்து ரூம்லேருந்து வெளியில் வரவே இல்லை. புவனேஸ்வரியும் அவங்க அண்ணன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. என்னண்ணே இன்னும் கார்த்தி ஆளை காணோம், என்ன இவ்வளோ நேரமாக தூங்குறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதான் நம்ம வழக்கமாக வந்து இந்த டயத்தில் அவன் எந்திரிச்சு வந்துடுவான். ஆனால் இன்னும் ஆளை காணுமே, சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போய் பார்க்காங்க. ரூமில் வந்து ஆளவே காணோம். என்னண்ணே ரூமில் ஆளவே காணோம், காலையில் எழுந்திரிச்சு எங்கேயோ போயிட்டானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இல்லையேம்மா, அவன் எங்கேயாவது போனால் யார்கிட்டயா ஒரு ஆள்கிட்ட சொல்லிட்டு தானே போவான், அப்படி இருக்கும்போது எங்கே போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சரிண்ணே அவனுக்கு கால் பண்ணி கேளுங்க, எங்கே இருக்கான்னு வர சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து புவனேஸ்வரி வந்து சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு கார்த்தியோட அப்பா வந்து கார்த்திக் கால் பண்ணுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. என்னம்மா ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்னே வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னமோ தப்பாக நடக்கிற மாதிரி தெரியுதுண்ணே, கார்த்தியை வேறு ஆளை காணும், ஃபோன் வேறு சுவிட்ச் ஆஃபு, அப்படி இருக்கும்போது எனக்கு என்னமோ ஏதோ தப்பாக நடக்குதுண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சரிம்மா எங்கேயாவது வெளியில் போயிருப்பான், சார்ஜ் இல்லாமல் கொண்டோம், மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குல்ல, வருவான், வரலைன்னா நம்ம அதுக்கு அடுத்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு. சரிண்ணே பார்ப்போம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்காங்க. ஆனால் கார்த்தி வரவே இல்லை. அண்ணே இதுக்கு மேலே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தால் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. கார்த்தி எங்கே போனான், இதுக்கு யார் காரணம், அவனை யார் கடத்திட்டாங்களா இல்லைன்னா எதுவும் பண்ணிட்டாங்களான்னு தெரியலையேண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ வந்து அந்த கதிர் பையன் மேலே தான் சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கார்த்தியோட அப்பா சொல்கிறாங்க. என்னண்ணே சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, ஆமாம்மா இதுக்கு முன்னாடி அவன் தான் இவன் கூட சண்டை போட்டிருக்கான், அது மட்டும் இல்லாமல் தனத்தை வேறு அவன் கல்யாணம் பண்ணிட்டால, இவன் வந்து தனத்தை கொஞ்சம் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால அவன் தான் ஏதோ பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிண்ணே இதுக்கு மேலே வந்து நம்ம விஷயத்தை கட்டி காப்பாற்றிக்கிட்டு இருந்தால் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, உடனே போய் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புவனேஸ்வரியும் அவங்க அண்ணனும் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. சொல்லுங்கள் மேடம் அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும், எங்கள் வீட்டு பையனை வந்து காணோம், அவனை வந்து எனக்கு என்னமோ கதிர் தான் வந்து ஏதோ பண்ணிட்டான் போல், இல்லைன்னா கடத்திட்டானா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டாக இருக்குது, நீங்கள் அவனை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அவங்க டீட்டெயில் கேட்குறாங்க, எப்போ காணும் என்ன காணும்னு சொல்லிட்டு. அவன் நேற்று நைட்டில் இருந்தே காணும், அவனை நாங்கள் வெளியில் எங்கேயோ போயிட்டான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டோம், இப்போ பார்த்தா அவன் வீட்டுக்கே வரலை, ஃபோன் போட்டாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரிம்மா நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் எடுத்து கொடுத்துட்டு போயிடுறாங்க. அடுத்து போலீஸ் வந்து ரகுராம் வீட்டுக்கு போகிறாங்க. வாங்க சார் என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனையும், உங்கள் வீட்டு பையன் கதிரை வந்து அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சார் எதுக்கு சார் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவராம் வந்து கேட்குறாங்க. கார்த்தி இருக்கார்ல, அவரை வந்து நேரத்துலேருந்து காணும், அதனால் அவங்க வீட்டில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கதிர் தான் வந்து இதுக்கு ஏதோ பண்ணிட்டாரு, ஆல்ரெடி முன்பகை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நாங்கள் அவங்கள அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே பார்த்தா நம்ம மாயாவுக்கும் ஜானகிக்கும் பயங்கரமான ஷாக் ஆயிடுது. ஐயோ நம்மளால் வந்து கதிரை பிடிச்சிட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. போலீஸ்காரங்க வந்து நம்ம கதிரை வந்து அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.